அன்பு நேயர்களே வணக்கம். அமாவாசை அற்புதமான நாள். இந்த அமாவாசை இந்த உத்தராயண புண்ணிய காலமாகிய இந்த தை மாதத்திலே ஆரம்பித்து இந்த ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய 6 மாத காலத்திலே 6வது மாதத்திலே நிறைவாக, அதாவது உத்தராயண காலத்தினுடைய நிறைவாக வருகின்ற அமாவாசை என்பது இந்த ஆனி மாத அமாவாசையினுடைய சிறப்பு. இந்த ஆனி மாத அமாவாசை என்பது நாம் முன்னோர்களை, பிதர்களை நாம் வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உபசாரங்களை செய்கின்ற உத்தமமான ஒரு நாள் இந்த அமாவாசை நாள். அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம், திருவாதிரை முடிஞ்சு புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் என்றாலே என்ன அர்த்தம்? குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரம் என்ன? பெருமாளுடைய நட்சத்திரம். பெருமாளுடைய நட்சத்திரம் ராமருடைய நட்சத்திரம் இல்லையா புனர்பூசம்? அதனால் அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசையாக இந்த அமாவாசை இருக்கிறது. இந்த அமாவாசையில் 2 பிரிவாக பிரிச்சுக்கணும். ஒன்று நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாடு, இரண்டாவதாக கோயில் வழிபாடு. முன்னோர்கள் வழிபாடு செஞ்ச கையோட கோயில் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. காரணம், அன்னைக்கு சாதாரணமான நாள் கிடையாது. அமாவாசை என்பது ரொம்ப பிரத்யேகமான நாள். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்பெருமாள் ரொம்ப அற்புதமான ஒரு சேவை சாதிப்பார் இந்த அமாவாசை. அப்படியே நீங்கள் கீழே நாடு என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கண்ணபுரம், மண்ணு புகழ் கோசலைதான் மணிவயிறு வாய்த்தவனே அப்படி என்று குலசேகர ஆழ்வார் பாடிய அந்த திருக்கண்ணபுரம் சௌரிராஜன், அந்த சௌரிராஜ பெருமாள், இந்த நீலமேக பெருமாள், அந்த பெருமாளினுடைய நடை அழகு விபீஷணன் கேட்குறான், ஸ்ரீரங்கத்தில் கேட்குறான், நடையழகை காண்பிக்க வேண்டும் என்று. உடனே அவர் நடையழகு பார்க்கணும்னா நீ திருக்கண்ணபுரத்துக்கு வா அப்படிங்கிறார். இந்த திருக்கண்ணபுரத்தில் அமாவாசையிலே கைத்தல சேவை நடையழகு என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். விபீஷணனுக்காக அந்த பெருமாள் காட்டிய நடையழகை நாம் எல்லோரும் இன்றும் அனுபவிக்கலாம். அது அமாவாசை நாளுக்கு மட்டுமே உரியது. அப்படிப்பட்ட அற்புதம் இந்த அமாவாசைக்கு இருக்கிறது. காரணம், அவன் தென்புலத்தார்களை காக்கின்றவன். அதனால தான் பள்ளி கொண்டு இருக்கிறான், தென் திசை நோக்கி பள்ளி கொண்டு இருக்கிறான். ரங்கநாத பெருமாள் எங்கே பார்க்குறாரு? தெற்க நோக்கி பார்க்குறார். காரணம், இங்கே முன்னோர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். தென்புலத்தார் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காகவே தென் திசை நோக்கி பள்ளி கொண்டிருப்பதாகவும் சொல்லுவார்கள். காரணம், நம்ம அமாவாசை அன்னைக்கு இலை போடுறோன்னு வச்சுக்கிங்களா, இல்லை சிராத்தம் அன்னைக்கு இலை போடுறோம்னு சொன்னால், ஒரு பக்கம் அந்த பிதிர் தேவதைகளை காக்கின்ற அந்த தேவதைகளுக்கு ஒரு இலை, இன்னொரு பக்கம் பார்த்தவன்னா என்ன பண்ணுவோம்? யாக சம்பிரக்ஷணனாக விளங்கக்கூடிய இவரே பிதுர் சம்பிரக்ஷணனாகவும் விளங்குகின்றான், சிரார்த்த சம்பிரக்ஷணனாகவும் விளங்குகின்றான். அந்த சிராத்தம் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று சொன்னால் அந்த எம்பெருமானுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வழிபாடு செய்ய வேண்டும். அந்த எம்பெருமானுடைய அந்த பலத்தினாலே தான் முன்னோர்கள் எல்லாம் அந்த இடத்திலே காப்பாற்றப்படுகின்றார்கள். அதனால் அன்றைக்கு நம்ம பெருமாளையும் நினைச்சுக்கிட்டு அந்த முன்னோர்களை நினைப்பது என்பது நமக்கு ஒரு சாலச்சிறந்த நற்பலன்களை தரும். அப்படிப்பட்ட விசேஷம். அதுக்கு அடுத்த நாள் பற்றி பார்த்தீங்கன்னா புரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை. அது ரொம்ப அற்புதமான விசேஷம். அந்த ரத யாத்திரை என்பது கண்கொள்ளா காட்சி. அதுவும் நமக்கு தொடர்ந்து வருகின்ற நாளிலே நமக்கு வருகின்றது. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். அந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் இருக்கும். அந்த கடவுளருக்காகவே ஒரு பிரம்மாண்டமான 3 மரத்தேர்கள் ரொம்ப பாரம்பரிய முறையிலே செய்வார்கள். அதுக்கு ஒன்றுக்கும் ஒரு தனி, இப்போ இந்த ஜெகநாதருக்கு தனி தேர், அதுக்கு நந்தி கோஷான்னு பேர். பலராமர் அவருக்கு பாலபத்திரர்னு பேர். அவருக்கு ஒரு தேர் இருக்கு. அந்த தேருக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு தாளத்வஜா 14 சக்கரம் இருக்கும். அந்த நந்தி கோஷத்துக்கு 16 சக்கரம். சுபத்ராவுக்கு ஒரு தேர் இருக்கு. அதுக்கு தேவதலனம்னு பேர். அதுக்கு 12 சக்கரம் இருக்கும். இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்களெல்லாம் லட்சக்கணக்கான பக்தர்களாலே ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த குண்டிச்சா அப்படிங்கிற கோயிலுக்கு இழுத்து செல்லப்படுகின்ற, எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கான அந்த மக்களெல்லாம் அந்த வழியெல்லாம் தேர் இழுத்து செல்லுகின்ற அந்த துணிகள், அந்த தேரினுடைய முகப்பு, இதை பார்த்தாலே நமக்கு மிக அற்புதமான விஷயமாக இருக்கும். அதுக்கு தனியாக சொல்லுவாங்க, 9 நாட்கள் நடைபெறும் இந்த தேர் யாத்திரை. முடிவிலே பகவான்
யதாஸ்தானம் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருவார். அந்த பயணத்துக்கு பாகுடா யாத்ரா அப்படின்னுட்டு பேர். இது பற்றிய நிறைய புராணங்களிலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தேர் திருவிழாவும் அடுத்து நடக்கிறது. அந்த ஜெகநாதன்னா என்ன அர்த்தம்? ஜெகத்துக்கு நாதன்னுட்டு அர்த்தம். பெருமாள் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்னட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம சொல்கிறோம். அதுதான் அந்த பேரை ஜெகநாதனா அங்கே இருக்குது. அவருக்கு அற்புதமான ஒரு யாத்திரையும் இந்த மாதத்தில் நடக்குது. இது 2 அமாவாசையை ஒட்டியே வருவதாலே அதை நினைத்து கொள்ள வேண்டும். இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பாசுரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பக்தி செலுத்தும் விதத்தை பற்றி பகவானிடத்தில் எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்று 11 சின்ன பாசுரங்கள். அந்த 11 பாசுரங்களும் நம்ம பாராயணம் பண்ணுறது நமக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். இது நம்மாழ்வார் அவருடைய பாசுரம். அவர் என்ன சொல்கிறாரு? முதல் பாசுரம், நாராயணன் திருநாமத்தையே எண்ண வேண்டும், கண்ணன் கழலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. அந்த நாரணன் யார் என்றால் அவன்தான் ஆதிமூலம். நாரணன் எம்மான் பாரணங்காளன் வாரணம் தொலைத்த காரணம்தானே. அன்னைக்கு வாரணம் தொலைத்தனன்னு அர்த்தம். அந்த யானையை கொன்றொழித்தான் அல்லவா, கம்சனால் ஏவப்பட்ட அந்த குவலையாபீட யானையை கொன்றொழித்தான் இல்லையா? அவன் யாரு? அவன்தான் கண்ணன். உலகத்தையெல்லாம் ஆள்பவன் கண்ணன். தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே. இதைதான் கம்பன் சொல்கிறான். உலகம் யாவையும் தாம் விழாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீக்கலா அழகிலா விளையாட்டுடையான் அப்படின்னு சொல்கிறார். நாரணன் திருவடிகளிலே எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு புஷ்பம் போதும். ஆழ்வான் ஆழிநீர் கோழ்வான் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே. நாடீர் நாள்தொறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்று ஆண்டாள் சொன்னா இல்லையா? அது அற்புதமாக சொல்கிறார். அவன் யாரு? திருமலையப்பன். மேயான் வெங்கடம் காயா மலர்வண்ணன் பேயார் முலையுண்ட வாயார் மாதவனேங்கிறார். கண்ணன்னு சொல்லல, மாதவத்தின் வடிவாக விளங்கக்கூடிய மாதவன். சரி, மாதவன் என்றென்று ஓதவல்லீரேல் தீதொன்றும் அடையா ஏதம் சாராவே. தீமைகளே வராது. சாரா ஏதங்கள் நீரார் முகில்வண்ணன் பேரார் ஒதுவார் ஆரார் அமரரே. அமரர்க்கு அரியானை தமர்கட்கு எளியானை. அமரர்க்கு அழியானை. இந்திரனோ சந்திரனோ அவனை போய் பார்க்கறது கஷ்டம். ஆனால் ஒரு பாகவதரை தேடி அவன் வந்து விடுவானா. அமரர்க்கு அரியானை தமர்கட்கு எளியானை அமரத் தொழுவார்கட்கு அமரா வினைகளே. வினை வல் இருளென்னும் முனைகள் வெறுவிப்போம் சுனை நல் மலரிட்டு நினைமின் நெடியானே. நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடி 1010 அடியார்க்கு அருள் பேரே. இந்த 10 பாடல் 2 வரி 2 வரி குழந்தை கூட சொல்லலாம். இந்த பாடல் முழுக்க நீங்கள் அன்னைக்கு பாராயணம் பண்ணினால் முன்னோர்களை அருளும் அந்த முன்னோர்களை காப்பாற்றுகின்ற பெருமாளின் அருளும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அதில் எந்த தடையும் கிடையாது. இந்த கண்ணன் கழலினை பாசுரம் 10 பாசுரத்தையும் பலச்சுருதி சேர்த்து 11 பாசுரத்தையும் அன்று பாராயணம் செய்ய வேண்டுமாய் நான் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன்.